வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கார்த்திகா பிரகாஷ். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சர்வதேச அளவில் 3,67,00,000 பேருக்கு தொற்று, 10,66,339 பேர் பலி. மகாராஷ்டிராவில் உச்சத்தில் கொரோனா பாதிப்பு, தீபாவளி வரை பள்ளிகள் திறக்கப்படாதென துணை முதலமைச்சர் அறிவிப்பு. அடுத்த ஆண்டு ஏப்ரல் வரை ஒப்பந்த அடிப்படையில் பிற நாடுகளுக்கு விமானங்கள் இயக்கப்படும், மத்திய அரசு தகவல். காவிரி ஒழுங்காற்று குழு கூட்டம் இன்று நடைபெறுகிறது. தமிழகம், கர்நாடகா மற்றும் கேரள மாநில அதிகாரிகள் பங்கேற்பு. மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் உடலுக்கு அஞ்சலி. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் இரங்கல். உச்ச நீதிமன்றம் பற்றி பிரசாந்த் பூஷன் மீண்டும் சர்ச்சை கருத்து. நீதிமன்றம் தொடர்ந்து சறுக்கி வருவதாக விமர்சனம். நாடு முழுவதும் பொழுதுபோக்கு பூங்காக்கள் வரும் 15ஆம் தேதி முதல் செயல்பட மத்திய அரசு அனுமதி. வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியீடு. ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டம், கைவிரல் ரேகை அங்கீகாரம் பெறாவிட்டாலும் பொருட்கள் வழங்க உத்தரவு. உதகை மற்றும் கிருஷ்ணகிரியில் கனமழை, 100க்கும் மேற்பட்ட வீடுகளில் வெள்ள நீர் புகுந்ததால் பொதுமக்கள் பாதிப்பு. விழுப்புரத்தில் அதிமுக கட்சி அலுவலகத்திற்குள் நுழைய வழிகாட்டுதல் குழு உறுப்பினருக்கு அனுமதி மறுப்பு. இபிஎஸ், ஓபிஎஸ் ஆதரவாளர்களிடையே மோதல். விரிவான செய்திகளை பார்க்கலாம். சர்வதேச அளவில் கொரோனா வைரஸ் தாக்குதலால் பலியானோர் எண்ணிக்கை 10,66,000 கடந்துள்ளது. உலகளவில் 200க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு கொரோனா தொற்று பரவியுள்ளது. அமெரிக்கா, ரஷ்யா, இந்தியா உள்ளிட்ட நாடுகளில் கொரோனா பரவல் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. சர்வதேச அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 3,47,44,349 உயர்ந்துள்ளது. உலகளவில் கொரோனாவுக்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 10,66,819 உயர்ந்தது. உலகளவில் 2,76,63,554 பேர் கொரோனா பாதிப்பில் இருந்து மீண்டு வந்துள்ளனர். கொரோனா பாதிப்பு மற்றும் பலி எண்ணிக்கையில் அமெரிக்கா முதலிடத்திலும் இந்தியா 2வது இடத்திலும் தொடர்ந்து நீடிக்கின்றன. நாடு முழுவதும் வரும் 15ஆம் தேதி முதல் பொழுதுபோக்கு பூங்காக்கள் செயல்பட மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. அதற்கான வழிகாட்டு நெறிமுறை தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளில் பொழுதுபோக்கு பூங்காக்களுக்கு வரும் பொதுமக்கள் மற்றும் ஊழியர்கள் கண்டிப்பாக மாஸ்க் அணிய வேண்டும். கர்ப்பிணிகள், 65 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மற்றும் 10 வயதிற்கு கீழ் இருக்கும் குழந்தைகளுக்கு அனுமதி இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொழுதுபோக்கு பூங்காவில் அதிக அளவு பார்வையாளர்களை அனுமதிக்க கூடாது என்றும், பொழுதுபோக்கு பூங்காவில் உள்ள நீச்சல் குளங்கள் செயல்பட தடை தொடருவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பூங்காக்களில் உள்ள உணவகங்களில் 50% மட்டுமே உணவருந்த அனுமதிக்க வேண்டும் என்றும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொழுதுபோக்கு பூங்காவிற்கான டிக்கெட்டுகளை ஆன்லைனில் விற்க ஏற்பாடு செய்ய வேண்டும் எனவும், வரும் பார்வையாளர்கள் அனைவரும் தெர்மல் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு மட்டுமே அனுமதிக்க வேண்டும் என்றும், பூங்காக்களில் கிருமி நாசினி வைக்க வேண்டும் என்றும் வழிகாட்டு நெறிமுறைகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
காவிரி ஒழுங்காற்று குழுவின் மாதாந்திர கூட்டம் இன்று பிற்பகல் காணொலி வாயிலாக நடைபெறவுள்ளது. தமிழகத்திற்கு காவிரி நீர் கிடைப்பதை உறுதி செய்வதற்காக காவிரி நீர் முறைப்படுத்தும் குழுவை காவிரி மேலாண்மை ஆணையம் அமைத்துள்ளது. இக்குழுவினர் மாதந்தோறும் ஆலோசனை நடத்தி வருகின்றனர். தற்போது தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்களில் சம்பா சாகுபடி காலம் துவங்கியுள்ளது. எனவே கர்நாடகாவில் இருந்து காவிரி நீரை பெற வேண்டிய கட்டாயம் உள்ளது. இந்நிலையில் காவிரி நீர் ஒழுங்காற்று குழு கூட்டம் டெல்லியில் இன்று பிற்பகல் 1:30 மணிக்கு காணொலி காட்சி வாயிலாக நடைபெறவுள்ளது. மத்திய நீர்வள ஆணைய தலைமை பொறியாளரும் குழுவின் தலைவருமான திரு நவீன்குமார் தலைமையில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் தமிழகம் சார்பில் திருச்சி மண்டல நீர்வளத்துறை தலைமை பொறியாளர் திரு ராமமூர்த்தி உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். நடப்பு பருவத்தில் 126.5 டிஎம்சி நீரை கர்நாடகா வழங்கியுள்ளது. இதில் 0.51 டிஎம்சி மட்டுமே நிலுவையில் உள்ளது. இதனால் வரும் மாதங்களுக்கான நீரை முறைப்படி திறக்க இக்கூட்டத்தில் வலியுறுத்தப்பட உள்ளது. உச்சநீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தண்டனை பெற்றுள்ள திரு பிரசாந்த் பூஷன் தற்போது மீண்டும் போராட்டம் பற்றிய தீர்ப்புக்கு சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவித்துள்ளார். டெல்லியைச் சேர்ந்த மூத்த வழக்கறிஞரான திரு பிரசாந்த் பூஷன் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, முன்னாள் தலைமை நீதிபதிகளை விமர்சித்ததற்காக அவமதிப்பு வழக்கை எதிர்கொண்டார். அதில் அவருக்கு தண்டனையாக ₹1 அபராதமாக செலுத்தும்படி உச்சநீதிமன்றம் சமீபத்தில் உத்தரவிட்டது. இந்நிலையில் பொது இடங்களில் போராட்டம் நடத்துவது தொடர்பான மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் சாலைகள் போன்ற இடங்களில் கூடி போராட்டம் நடத்த சட்டப்படி அனுமதி கிடையாது என்றும், இதுபோன்ற போராட்டங்கள் நடக்கும்போது நீதிமன்றங்களின் உத்தரவுக்காக காத்திருக்காமல் போராட்டங்களை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் எனவும் தீர்ப்பளித்தது. இத்தீர்ப்புக்காக மீண்டும் உச்சநீதிமன்றத்தை விமர்சித்துள்ள திரு பிரசாந்த் பூஷன் தனது பேஸ்புக் பதிவில் மும்பை உயர்நீதிமன்றம் ரியா சக்கரவர்த்திக்கு ஜாமீன் வழங்கும்போது போதைப்பொருள் கட்டுப்பாட்டு துறையினரை கண்டித்ததாக குறிப்பிட்டுள்ளார். அதே நாளில் உச்சநீதிமன்றம் பெஞ்ச் போலீசாரால் நிர்ணயிக்கப்பட்ட இடங்களில் கூட போராடும் உரிமையை கட்டுப்படுத்தியுள்ளது. சுதந்திரத்தில் உச்சநீதிமன்றம் தொடர்ந்து சறுக்கி வருவதாகவும், அதே சமயம் உயர்நீதிமன்றங்கள் நீதியின் கொடியை உயர்த்தி பிடிக்கின்றன எனவும் திரு பிரசாந்த் பூஷன் குறிப்பிட்டுள்ளார். அடுத்த ஆண்டு ஏப்ரல் வரை ஒப்பந்த அடிப்படையில் பிற நாடுகளுக்கு விமானங்கள் இயக்கப்படும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கொரோனா வைரஸ் பரவலை தடுக்க மத்திய அரசு பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. வைரஸ் அச்சுறுத்தல் காரணமாக சர்வதேச விமான சேவைகளுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடை வரும் 31 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. எனினும் ஒப்பந்தம் அடிப்படையில் சில நாடுகளுக்கு மட்டும் விமானங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி செய்தியாளர்களிடம் பேசுகையில், அடுத்த ஆண்டு ஏப்ரல் வரை ஒப்பந்த அடிப்படையில் பிற நாடுகளுக்கு விமானங்கள் இயக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். கொரோனா வைரஸ் தடுப்பூசி கண்டுபிடிக்கப்படுவதை பொறுத்துதான் எதிர்காலத்தில் சர்வதேச விமான சேவைகள் அமையும். அதன் அடிப்படையில்தான் இதர நாடுகளும் தங்கள் விமான சேவைகளை முழுதும் துவங்கும் என திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். இதன் மூலம் அடுத்த ஆண்டு ஏப்ரல் வரை சர்வதேச விமான சேவைகள் துவங்குவதற்கு வாய்ப்பு இல்லை என தகவல் வெளியாகியுள்ளது. மும்பையில் பிரபல டிவி சேனல்களில் டிஆர்பி ரேட்டிங் மோசடி நடந்து இருப்பதாகவும், இது தொடர்பாக 4 பேர் கைது செய்யப்பட்டு இருப்பதாகவும் மும்பை காவல்துறை ஆணையர் கூறினார். ஒரு தொலைக்காட்சி சேனலை எவ்வளவு பேர் பார்க்கின்றனர் என்பதை கொண்டு டிஆர்பி ரேட்டிங் என்பதை பார்க் கணக்கிட்டு வருகிறது. இந்நிலையில் மும்பையில் பார்வையாளர்களின் எண்ணிக்கையை கணக்கிடும் முறையில் மோசடியில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் டிஆர்பி ரேட்டிங் மதிப்பிடுவதற்கான மீட்டர்களை நிறுவிய ஒரு நிறுவனத்தின் முன்னாள் ஊழியர் ஆவார். மேலும் இந்த மோசடியில் பிரபல ஆங்கில செய்தி சேனல்களான ரிபப்ளிக் டிவி, ஃபக்ட் மராத்தி மற்றும் பாக்ஸ் சினிமா உள்ளிட்ட சில சேனல்கள் ஈடுபட்டுள்ளதாக மும்பை போலீஸ் கமிஷனர் பரம்பீர் சிங் தெரிவித்துள்ளார். கல்வியறிவே இல்லாத பகுதிகளில் ஆங்கில தொலைக்காட்சி சேனல்கள் பார்க்க வாய்ப்பு இல்லை என்ற நிலையில் அங்கு குறிப்பிட்ட நேரத்தில் இந்த தொலைக்காட்சியை பார்க்க ₹400 முதல் ₹700 வரை பணம் வழங்கப்பட்டுள்ளதாக போலீஸ் கமிஷனர் பரம்பீர் சிங் தெரிவித்துள்ளார். குற்றச்சாட்டுக்கு உள்ளான ரிபப்ளிக் டிவியின் அதிகாரிகள் இன்று அல்லது நாளை விசாரணைக்கு வரவழைக்கப்படுவார்கள் என பரம்பீர் சிங் தெரிவித்துள்ளார். இதனிடையே மும்பை போலீஸ் கமிஷனரின் குற்றச்சாட்டை ரிபப்ளிக் டிவி மறுத்துள்ளது. மேலும் இந்த விவகாரத்தில் போலீஸ் கமிஷனர் மன்னிப்பு கேட்காவிட்டால் அவர் மீது மான நஷ்ட வழக்கு தொடரப்படும் என அந்த சேனலின் தலைமை ஆசிரியர் அர்னப் கோஸ்வாமி தெரிவித்துள்ளார்.
கொரோனா பாதிப்பில் உச்சத்தில் உள்ள மகாராஷ்டிராவில் தீபாவளி வரை பள்ளிகள் திறப்பு இல்லை என அம்மாநில துணை முதலமைச்சர் திரு அஜித் பவார் தெரிவித்துள்ளார். கொரோனா பரவல் காரணமாக மூடப்பட்டிருந்த பள்ளிகளை வரும் 15ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக திறக்கலாம் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதற்கான வழிகாட்டுதலையும் வழங்கியதோடு இது தொடர்பாக அந்தந்த மாநிலங்கள் முடிவு எடுத்துக் கொள்ளலாம் என்றும் அறிவித்தது. இந்நிலையில் கொரோனா பாதிப்பில் நாட்டிலேயே முதலிடத்தில் உள்ள மகாராஷ்டிராவில் இது தொடர்பாக முதலமைச்சர் திரு உத்தவ் தாக்கரே தலைமையில் அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது. அப்போது தொற்று பாதிப்பு அதிகரித்து வருவதால் பள்ளிகளை தற்போது திறக்க முடியாது என்றும் தீபாவளி பிறகு பள்ளிகளை திறப்பது எனவும் முடிவு செய்யப்பட்டதாக கூறப்பட்டது. இதனிடையே பள்ளிகள் திறப்பு குறித்து துணை முதலமைச்சர் திரு அஜித் பவாரிடம் நேற்று செய்தியாளர்களிடம் கேள்வி எழுப்பியபோது தீபாவளி முடியும் வரை மராட்டியத்தில் பள்ளிகள் திறக்கப்படாது என குறிப்பிட்டுள்ளார். அதன் பிறகு பள்ளிகளை திறப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து முதலமைச்சர் ஆலோசித்து முடிவு எடுப்பார் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். சில மாநிலங்கள் அவசர கதியில் பள்ளிகளை திறக்கப்பட்டதால் மாணவர்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் மீண்டும் பள்ளிகளை மூடும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் மறைவுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பீகாரைச் சேர்ந்த ராம்விலாஸ் பாஸ்வான் மத்திய நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சராக இருந்து வந்தார். பீகார் மாநிலம் கக்காரியா மாவட்டத்தைச் சேர்ந்த ராம்விலாஸ் பாஸ்வானுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டு டெல்லி தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். 3 தினங்களுக்கு முன் அவருக்கு இதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. சிகிச்சை பலனின்றி அவரது உயிர் பிரிந்ததாக மகன் சிராக் பாஸ்வான் தெரிவித்துள்ளார். திரு ராம்விலாஸ் பாஸ்வான் 8 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வகித்துள்ளார். ராம்விலாஸ் பாஸ்வான் மறைவுக்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வானின் மறைவின் மூலம் நாடு ஒரு தொலைநோக்கமுள்ள தலைவரை இழந்துவிட்டதாக குறிப்பிட்டுள்ளார். பாராளுமன்றத்தில் மிகவும் சுறுசுறுப்பாகவும் நீண்ட காலம் பணியாற்றியவராகவும் அவர் இருந்தார் என குறிப்பிட்டுள்ளார். ஒடுக்கப்பட்டவர்களின் குரலாக இருந்த பாஸ்வான் அம்மக்களின் மனங்களை வென்றவர் என குடியரசுத் தலைவர் புகழாரம் சூட்டியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், ராம்விலாஸ் மறைவால் யாரும் நிரப்பப்படாத ஒரு வெற்றிடம் நாட்டில் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ராம்விலாஸ் பாஸ்வானின் மறைவு ஒரு தனிப்பட்ட இழப்பு என்றும், நண்பனையும் மதிப்புமிக்க சக ஊழியரையும் ஏழைகள் கௌரவமிக்க வாழ்க்கையை நடத்துவதை உறுதி செய்வதில் ஆர்வம் கொண்டிருந்த ஒருவரை இழந்துவிட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ராகுல் காந்தி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் ராம்விலாஸ் பாஸ்வான் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி, நீலகிரி மாவட்டங்களில் பரவலாக கனமழை பெய்தது. இரவு முழுவதும் கொட்டி தீர்த்த மழையால் சாலைகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர், பர்கூர், ஊத்தங்கரை, தேன்கனிக்கோட்டை, தளி உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று இரவு இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. ஓசூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட ராயக்கோட்டை சாலை, பேருந்து நிலையம் சாலைகளில் மழைநீர் தேங்கி வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. சாலைகளில் வெள்ள நீர் தேங்கியதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் சிரமத்திற்கு உள்ளாகினர். இதேபோல் மாவட்டத்தின் பல இடங்களிலும் கனமழை காரணமாக வீதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. நீலகிரி மாவட்டம் உதகையில் இரவு முழுவதும் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் கோட்பமந்து கால்வாயில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. கிரீன்ஃபீல்ட்ஸ், சேரிங் கிராஸ் பகுதிக்குள் வெள்ள நீர் புகுந்தது. இப்பகுதியில் உள்ள 100க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. இனி தமிழக நிகழ்வுகள் சிலவற்றை வேக செய்திகளாக தற்போது காண்போம். திருவாரூர் மாவட்டம் மணவாளநல்லூரில் திமுகவைச் சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் கணேசன் என்பவர் ஓட வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். நடந்து முடிந்த ஊராட்சி மன்ற தேர்தலில் இவருக்கு அப்பகுதியைச் சேர்ந்த சிலருடன் முன்பகை இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மணவாளநல்லூர் அருகே கணேசனை சில மர்ம நபர்கள் வழிமறித்து சரமாரியாக வெட்டினர். இதில் அவர் உயிரிழந்தார். புதுக்கோட்டை
புதுக்கோட்டை காவல்துறையினருக்கு பேரிடர் மீட்பு பணி குறித்த பயிற்சி அளிக்கப்பட்டது. வெள்ளக்காலத்தின் போது தண்ணீரில் சிக்கிய ஒருவரை மீட்பது குறித்த பயிற்சி காவலர்களை கொண்டு நடத்தப்பட்டது. இதேபோல் குடியிருப்பு பகுதிகளில் ஏற்படும் விபத்துகளில் இருந்து மக்களை மீட்பது குறித்த ஒத்திகை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. புதுக்கோட்டை காவல் கண்காணிப்பாளர் திரு செந்தில்குமார் உள்ளிட்டோர் ஒத்திகை நிகழ்ச்சியை பார்வையிட்டனர். வேடந்தாங்கல் ஏரியில் தண்ணீர் இல்லாததால் மேல்மருவத்தூர் ஏரியில் ஏராளமான பறவைகள் தஞ்சமடைந்துள்ளன. தமிழகத்தில் உள்ள முக்கிய சரணாலயங்களில் ஒன்றான வேடந்தாங்கலில் ஆண்டுதோறும் பருவ காலத்தின் போது பறவைகள் வருவது வழக்கம். அவ்வாறு அங்கு வந்த கூளைக்கடா, நத்தை குத்தி, நாரை, பாம்பு தாரா, வர்ண நாரை, நீர்க்காகம் போன்ற பறவைகள் தண்ணீர் இல்லாததால் ஏமாற்றமடைந்து மேல்மருவத்தூரில் உள்ள ஏரிக்குள் பறவைகள் வந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து கேரளாவிற்கு கடத்தவிருந்த 1 டன் குட்காவை போலீசார் பறிமுதல் செய்தனர். அப்போது தப்பி ஓடிய திமுக பிரமுகர் உட்பட 3 பேரை தேடி வருகின்றனர். கேரள எல்லையில் உள்ள களியக்காவிளை பேருந்து நிலையம் அருகே டிராவல்ஸ் நடத்தி வந்த அன்வர் என்பவர் தனது அலுவலகத்தின் பின்புறத்தில் சேமியா பாக்கெட்டுகளில் புகையிலை பதுக்கி வைத்திருந்தது தெரிய வந்ததை அடுத்து அதை போலீசார் பறிமுதல் செய்தனர். அன்வர் கைது செய்யப்பட்ட நிலையில் 3 பேர் தப்பி ஓடினர். திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே வாய்க்காலில் விழுந்து 2 குழந்தைகள் சடலமாக மீட்கப்பட்டனர். சமயபுரம் பெருவளை வாய்க்கால் பாலம் அருகே வசிக்கும் ரவிச்சந்திரன் அனிதா தம்பதியின் 4 வயது குழந்தையான நரேஷும் 6 வயதான தர்ஷினியும் நேற்று மாலை இயற்கை உபாதைகளை கழிக்க பெருவளை வாய்க்கால் கரைக்கு சென்றுள்ளனர். அப்போது வாய்க்காலில் தவறி விழுந்து மூழ்கினர். தீயணைப்பு படை வீரர்கள் விடிய விடிய தேடி குழந்தைகளின் உடலை மீட்டனர். மதுராந்தகம் அருகே தாறுமாறாக ஓடிய வாகனத்தை போலீசார் உரிய நேரத்தில் நிறுத்தி விபத்தை தடுத்தனர். அப்பகுதியில் வாகன தணிக்கையில் இருந்த போலீசார் தடுப்புகளை உடைத்துக் கொண்டு சீறி பாய்ந்து வந்த காரை மடக்கி பிடித்தனர். அந்த காரின் ஓட்டுநர் தூக்க கலக்கத்தில் ஓட்டி வந்ததும் காரில் ஒருவர் சிகிச்சைக்காக அழைத்து வரப்பட்டதும் விசாரணையில் தெரியவந்தது. போர்ப்ஸ் வெளியிட்டுள்ள பணக்கார இந்தியர்கள் பட்டியலில் தொடர்ந்து 13வது ஆண்டாக முகேஷ் அம்பானி முதலிடம் பிடித்துள்ளார். போர்ப்ஸ் பத்திரிகை இந்தியாவின் டாப் 100 பணக்காரர்களின் பட்டியலை வெளியிட்டுள்ளது. இதில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தின் தலைவர் முகேஷ் அம்பானி முதலிடத்தில் இருக்கிறார். மேலும் அவரது தனிப்பட்ட சொத்து மதிப்பு தொடர்ந்து உயர்ந்துள்ளது. தற்போது 6,56,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதால் போர்ப்ஸ் பணக்கார இந்தியர்கள் பட்டியலில் முகேஷ் அம்பானி தொடர்ந்து 13வது ஆண்டாக முதலிடத்தை பிடித்துள்ளார். ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டத்தில் கைவிரல் ரேகையில் அங்கீகாரம் பெறாவிட்டால் மற்ற முறைகளை கையாண்டு பொருட்களை வழங்க வேண்டும் என ரேஷன் கடைகளுக்கு தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டம் தமிழகத்தில் கடந்த 1ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்பட்டது. இந்த திட்டம் மூலம் ரேஷன் அட்டைதாரர்கள் தங்களது பகுதியில் உள்ள ரேஷன் கடைகள் மட்டுமின்றி பிற ரேஷன் கடைகளிலும் பொருட்களை பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது. பொருட்களை வழங்க கைவிரல் ரேகை முதல்நிலை அங்கீகாரமாகும். கைவிரல் ரேகையை அங்கீகரித்து பொருட்களை வழங்க இயலாத நிலையில் கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் அரசு தெரிவித்துள்ள வழிமுறைகளின்படி பொருட்கள் வழங்க வேண்டும் என அனைத்து கூட்டுறவு மண்டல இணை பதிவாளர்களுக்கு கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் திரு இல சுப்பிரமணியன் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். கைவிரல் ரேகையை அங்கீகரிக்க முடியவில்லை என்ற காரணத்துக்காக யாருக்கும் பொருட்கள் வழங்காமல் இருந்துவிடக் கூடாது என சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய தொல்லியல் துறை பட்டய படிப்புக்கான கல்வித் தகுதியில் தமிழ் மொழி மீண்டும் சேர்க்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் கிரேட்டர் நொய்டாவில் மத்திய அரசின் தொல்லியல் துறை சார்பில் பண்டிட் தீன் தயாளன் உபாத்யாயா தொல்லியல் கல்லூரி இயங்கி வருகிறது. அங்கு தொல்லியல் துறை சார்ந்த 2 ஆண்டு முதுகலை பட்டய படிப்புக்கான கல்வி தகுதியில் தமிழ் மொழி புறக்கணிக்கப்பட்டு சமஸ்கிருதம், பாலி, அரபு மொழிகளில் பட்டம் பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த அறிவிப்புக்கு தமிழக அரசியல் தலைவர்கள் உட்பட பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்திருந்தனர். மத்திய அரசு தொடர்ந்து தமிழ் மொழி மீது பாரபட்சம் காட்டி வருவதாக பலரும் குற்றம் சாட்டினர். இந்நிலையில் தொல்லியல் பட்டய படிப்புக்கான தகுதியில் செம்மொழியான தமிழ் மொழியையும் சேர்த்து மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம் உள்ளிட்ட மொழிகளும் சேர்க்கப்பட்டு புதிய அறிவிப்பாணை வெளியிடப்பட்டுள்ளது.
போதைப் பொருள் வழக்கில் கைதாகி சிறையில் உள்ள கன்னட நடிகை சஞ்சனா சிறையிலேயே பிறந்தநாள் கொண்டாடியதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. கன்னட திரையுலகில் விஸ்வரூபம் எடுத்துள்ள போதைப் பொருள் வழக்கில் நடிகைகள் ராகினி திவேதி, சஞ்சனா கல்ராணி உள்ளிட்டோர் கைதாகி சிறையில் உள்ளனர். இந்நிலையில் சிறையில் உள்ள நடிகை சஞ்சனா கல்ராணி தனது பிறந்தநாள் விழாவை கேக் வெட்டி கொண்டாடியதாக தகவல் வெளியாகியுள்ளது. சஞ்சனாவிற்கு யாரும் வாழ்த்து கூற முடியாத நிலையில் அவருடன் உள்ள சக நடிகை ராகினி திவேதி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்ததாக கூறப்படுகிறது. ஏற்கனவே ஹோட்டல் உரிமையாளர் ராகுலுடன் பிறந்தநாள் கொண்டாடியதால் தான் சஞ்சனா இந்த போதைப் பொருள் வழக்கில் சிக்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. மருந்துகளின் மூலப்பொருட்களுக்கு அண்டை நாடான சீனாவை மட்டுமே நம்பியிருப்பது நாட்டின் பாதுகாப்புக்கு ஆபத்தானது என சென்னை உயர்நீதிமன்றம் வேதனை தெரிவித்துள்ளது. புற்றுநோய்க்கு மருந்து தயாரிக்க ஒத்துழைப்பு வழங்க மத்திய அரசுக்கு உத்தரவிடக் கோரி வின்கெம் என்ற ஆய்வகம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. புதிய மருந்துகள் கண்டுபிடிக்க அரசு முறையாக ஒத்துழைப்பு அளிப்பதில்லை என மனுவில் புகார் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி கிருபாகரன், மனுதாரர் நிறுவனத்துக்கு நிதி உதவி உள்ளிட்ட உதவிகளை வழங்குவது குறித்து முடிவெடுக்க மத்திய அரசின் நிதித்துறை மற்றும் மருந்து துறையின் இணைச் செயலாளர்கள் தலைமையில் குழு அமைக்க உத்தரவிட்டார். மருத்துவத்துறை ஆராய்ச்சிகளுக்கு அரசின் ஆதரவு இல்லாததால் திறமை வாய்ந்த பலரை நாம் ஏற்கனவே இழந்துவிட்டதாக வேதனை தெரிவித்த நீதிபதி, ஆராய்ச்சிகளுக்கு ஆதரவளித்து மனுதாரர் போல நாட்டில் உள்ள ஆராய்ச்சியாளர்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார். உலகளவில் மருந்துகள் தயாரிப்பில் முன்னோடியாக இருந்த இந்தியா 90% மருத்துவ மூலப்பொருட்களுக்கு சீனாவை மட்டுமே நம்பியுள்ளதால் தரம் குறைந்த மருந்துகளும் விற்பனைக்கு வருவதாக தெரிவித்தார். இறக்குமதிக்கு ஒரு நாட்டை மட்டும் சார்ந்திருப்பது தேசத்தின் பாதுகாப்புக்கு ஆபத்து என்றும் சுட்டிக்காட்டினார். தமிழகத்தில் மேலும் 68 பேர் கொரோனாவால் உயிரிழந்ததை அடுத்து இதுவரை கொரோனாவுக்கு பலியானோர் எண்ணிக்கை 10,052ஆக அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா வைரஸ் வேகமாக பரவி வருகிறது. நேற்று ஒரே நாளில் 5,088 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 6,40,943ஆக உயர்ந்துள்ளது. நேற்று ஒரே நாளில் கொரோனா தொற்றால் 68 பேர் உயிரிழந்துள்ளனர். இதனால் தமிழகத்தில் இதுவரை உயிரிழந்தோர் எண்ணிக்கை 10,052ஆக அதிகரித்துள்ளது. சென்னையில் கொரோனா பரவல் வேகம் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. ஒரே நாளில் 1,295 பேர் வைரஸ் தொற்றுக்கு ஆளாகியுள்ளனர். இவர்களுடன் சேர்த்து சென்னையில் இதுவரை கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 1,78,108ஆக உயர்ந்துள்ளது. தமிழகத்தில் நேற்று 5,718 பேர் கொரோனாவில் இருந்து குணமடைந்துள்ளனர். இதுவரை 5,86,454 பேர் கொரோனாவில் இருந்து மீண்டுள்ளனர். தமிழக சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி அனைத்து மாவட்டங்களிலும் நேற்று கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. கோவையில் 448 பேருக்கும், செங்கல்பட்டில் 363 பேருக்கும், சேலத்தில் 362 பேருக்கும், தஞ்சாவூரில் 239 பேருக்கும் கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சியில் அதிமுக கட்சி அலுவலகத்துக்குள் நுழைய முயன்ற வழிகாட்டுதல் குழு உறுப்பினருக்கு இபிஎஸ் ஆதரவாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் கோஷ்டி மோதல் ஏற்பட்டது. முதல்வர் வேட்பாளர் குறித்த போட்டியில் ஓபிஎஸ், இபிஎஸ் இடையேயான மோதல் கடந்த 7ஆம் தேதி முடிவுக்கு வந்தது. முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமியும் கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக ஓபிஎஸ் ஆகியோரும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். மேலும் வழிகாட்டுதல் குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இதில் ஓபிஎஸ் ஆதரவாளர் மோகன் இடம்பெற்றுள்ளார். அதையடுத்து நேற்று முதல் முறையாக சென்னையில் இருந்து கள்ளக்குறிச்சிக்கு சென்றுள்ளார். அப்போது கள்ளக்குறிச்சி அதிமுக மாவட்ட அலுவலகத்தில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சிக்கு மோகனை வரவேற்கவும் ஆதரவாளர்கள் திரண்டிருந்தனர். ஆனால் அலுவலகம் திறக்கப்படாமல் பூட்டி கிடந்தது. ஆத்திரமடைந்த சிலர் பூட்டை இரும்பு ராடால் உடைக்க முயற்சித்தனர். அப்போது அங்கிருந்த சில நிர்வாகிகள் பூட்டை உடைக்கக்கூடாது என எச்சரித்ததால் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி.